சார், மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. போயிட்டோம். மாநில அரசையே வழங்குறதுக்கான உரிமை இருந்தும் வழங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன கேட்குறீங்க? இல்லை சார், மூத்த அமைச்சர் வேற யாருன்னா சார், உச்ச நீதிமன்றம் வந்து எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி வேணும்ட்டே தரமாட்டாங்க அப்படின்னு. வேற யாருன்னா கேளுங்க. என்ன கேட்காதீங்க. டங்ஸ்டன் விவகாரத்துல மத்திய அரசு நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை நானும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். வரும் உங்களுக்கு. இல்ல சார், அந்த அறிக்கையில வந்து மாநில அரசு பிப்ரவரியிலிருந்து ஏலம் முடிகிற வரைக்கும் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல அப்படின்றதுனாலதான் அது மாசத்துக்கு ஒரு தடவை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். முதல்ல தெரிவிச்சு அவன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அறிக்கை அனுப்புறேன். பொய் பிரச்சாரம் வெளியிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க சார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க டங்ஸ்டன் விவகாரத்துல பொய் சொல்லியிருக்காங்க. அது வெளிப்படையா இப்ப தெரிய வந்து பிரிவிலேஜ் கொண்டாட வருங்க. சார், மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. போயிட்டோம்.